வணக்கம். சிவாய நம. தெய்வம் ஒண்ண நினைக்க நாம வேற ஒண்ணு நினைக்கிறோம்னு சொல்றோம். ஆனா எல்லாம் வல்ல இறைவனுடைய சித்தமும் வேறு விதமா தான் இருக்கும். இறை சித்தம் தானே யாங்கனும் கைகூடும். அதனால இங்க நம்ம வேறு விதம்னு சொல்றது கூட ஒரு விஷயத்துல தவறு தான். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நாம் ஒண்ணு நெனச்சிருக்கோம், தெய்வம் ஒண்ணு நெனைக்குது பாருங்க" அப்படின்னு. இது தவறான எண்ணமும், சொல்லும், செயலும் கூட ஆகும். எல்லாமே இறைவனோட செயல் தான். என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருப்பார். இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சுனா, இன்னைக்கு யாரும் நிம்மதியா இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல தெய்வ சங்கல்பத்தால தான் ஒவ்வொன்னுமே நிகழ்ந்துட்டு இருக்கு. நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உண்மையும் அதுதான். இத ஒட்டி தெய்வம் ஒண்ண நினைக்க, நாம வேற ஒண்ணு நினைக்கிறோங்கிற உண்மைய உணர்ந்து நாம தான் திருந்தணும். நாம எதிர்பார்த்தபடி நடக்கலையே, நமக்கு கிடைக்கலையேங்கிறது நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விதிப்படி நிகழ்வதாக எண்ணி அத அமைதியா ஏற்று நடந்துக்கணும். இறைவன் நம்ம கூட இருக்காரு. நமக்கு தக்க சமயத்துல உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையோட இறைவனை சரணாகதி அடைவோம்.